அவனை காலி பண்றான்னு சொன்ன இல்லையா, அன்னைக்கே நம்ம பண்ணிருக்கணும்னு சொல்றேன் நானு. வண்டியில போகும்போது அடிச்சு தூக்கு அவனை பண்ணு செய்யின்னு சொல்லிச்சு இல்லையா, அன்னைக்கே வந்து பண்ணிருக்கணும். அதுதான் ஆமா பண்ணதான். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 30 வயதான இன்ஜினியரிங் பட்டதாரி ஒருவர் பெங்களூருவைச் சேர்ந்த உறவினர் பெண்ணை காதலித்து கடந்த 2018ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். இவர் குடும்பச் சூழ்நிலை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் உள்ள விவசாய உரங்கள் மற்றும் மருந்து விற்பனை செய்யும் கடை ஒன்றில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்ததோடு அதே பகுதியில் உள்ள தனியார் லே அவுட்டில் வாடகைக்கு வீடு எடுத்து மனைவியோடு வசித்து வந்தார். மனைவி அருகில் உள்ள பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவர்களுக்கு ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள வீட்டில் திருப்பத்தூர் அடுத்த கள்ளரூர் கிராமத்தை சேர்ந்த திருமணமாகாத குரல் அரசன் என்பவர் தங்கி வந்துள்ளார். குரல் அரசன் சூளகிரி வாணியர் தெருவில் உள்ள தனியார் பைனான்ஸ் கம்பெனியில் கலெக்ஷன் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த பக்கத்து வீட்டு பெண்ணோடு குரல் அரசனுக்கு நட்பு ஏற்பட்டு பின்னாளில் அது தகாத உறவாக மாறியுள்ளது. ஆசிரியையின் கணவர் வேலைக்கு சென்ற பின்னர் குரல் அரசனும் ஆசிரியையும் போனில் பேசி நெருங்கி பழகி வந்துள்ளனர். ஹலோ, எங்க இருக்க? எனக்கு 100 ரூபாய் அனுப்பிச்சுடுறேன். கையில தான் இருக்கேன். கையில இருக்கா? எதான் கொடுத்தா இல்ல? வேண்டாம் வேண்டாம், நான் அதான் அனுப்பிச்சுடுறேன். நீ சென்ட் பண்ணிக்க, ஏன்னா வாங்கிக்கோ, நான் கையில் தர. என்கிட்ட சுத்தமா இல்ல. கொடுத்தா வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்தை விடுவாங்க ஸ்கூலு. நீயே வாப்பா, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு ஏதாச்சும் தின்றதுக்கு. புரியல. வாங்கிருக்கேன் என்ன? சும்மா இப்ப நான் தான் ஸ்கூல்ல வாங்கிட்டு வந்தேன். நானும் சந்தோஷம். எனக்கு ஆரம்ப வாங்கிட்டு நானே வரேன். திருமலை பேக்கரிக்கு போலாம். சரி. ஏய், சிட்டிங் யுவர் பிளேஸ். சரிப்பா, நான் கிளம்பும்போது ஃபோன் பண்றேன். சரி. அதே நேரத்தில் குரல் அரசன் வேறு ஒரு பெண்ணோடும் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பெண்ணிடம் போனில் பேசிய குரல் அரசன் தான் அந்த ஆசிரியையோடு பழகியது காதல் அல்ல, உன்னோடு பழகுவதுதான் காதல் என பேசியுள்ளார். இப்பெல்லாம் உன்ன நினைச்சா டிப்ரெஷனே ஆகுது. போன் என்னைக்கு வாங்கி தருவோன்ட்டு. எதுக்கு என்ன பத்தி யோசிக்கிற? எனக்கு வேணவே வேணாம். சும்மா என்ன பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத. குடுத்தேன்னா வச்சுக்க, அவ்வளவுதான். நீ தேவையில்ல, ஒன்னும் யோசிக்காத என்ன பத்தி. ஃப்ரீயா நல்லா ஜாலியா இரு. என்னன்னோ வந்தன்னா பல்லெல்லாம் விழுந்துரும். பரவாயில்ல, நீ யார் கூட பேசுற? நீ யார் கூட சேட் பண்ற? அதான் நினைக்கிறேன். நான் யாரு கூடமா பேச போறேன்? ஏன் மொத்தமா என்கிட்ட வருது? அவன் கண்டுக்கலையா உன்ன? அவன் மேல அந்த லவ் குறைஞ்சிச்சு, அவன் மேல அதிகமாயிடுச்சு. அப்ப லவ் பண்ணியா அவளை? அது பேர் லவ் இல்ல, ஒரு அட்ராக்ஷன். அப்பெல்லாம் நல்லா இருந்திருக்கோம். இப்ப வந்தா எப்படி? சில ப்ராமிஸா சொல்லு, நீ அவ கூட பேசுறது இல்லைன்னு. அவகிட்ட பேசினதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 1000க்கு மேல ப்ராமிஸ் பண்ணிருப்ப. நானும் கேட்டிருப்பேன். அத்தனையும் பொய் தான். இல்ல இல்ல இல்லன்னு. நான் ஏன் கோயில் அப்படி நடந்துக்கினா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உடனே டாபிக் மாத்தாத. இப்பவே நீ நேர்ல இருக்கும் போதே அப்படி பண்ற, நான் இல்லாதப்போ என்னென்ன பண்ணிருக்கிறியோ. குரல் அரசன் ஆசிரியையோடு தகாத உறவில் இருப்பது அவரின் கணவருக்கு தெரிய வந்து இது குறித்து எச்சரித்து அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் ஆசிரியை குரல் அரசனின் பழக்கத்தை கைவிடாமல் தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி அந்த ஆசிரியை தனது 2 குழந்தைகள் மற்றும் குரல் அரசனை அழைத்துக் கொண்டு மாயமானார். இதனால் பதறிப்போன கணவர் சூளகிரி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் அடுத்த 5வது நாளில் கோயம்புத்தூரில் இருந்து அவர்களை பிடிக்க சென்ற போது குரல் அரசன் தப்பிவிட மனைவி மற்றும் 2 குழந்தைகளையும் போலீசார் மீட்டிருக்கிறார்கள்.
பின்னர் காவல் நிலையத்தில் வைத்து அந்த ஆசிரியை இனிமேல் அவரிடம் பேச மாட்டேன், அவனுடன் போக மாட்டேன் என போலீசார் முன்னிலையில் கூறியதை அடுத்து கணவரோடு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பின்னரும் அந்த ஆசிரியை தனியாக சிம் கார்டு வைத்து குரலரசனோடு பேசி வந்தது கணவனுக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கணவர் தனது மனைவியை அருகில் வைத்துக் கொண்டே குரலரசனுக்கு போன் செய்து தனது மனைவியுடனான உறவை முறித்துக்கொள், இனி எங்கள் வாழ்வில் வராதே என்று கூற, அதெல்லாம் முடியாது, எனக்கு அவள் வேண்டும் என குரலரசன் தெனாவட்டாக கூறியுள்ளான். தன் கணவரை எதுவும் செய்தால் தான் உயிருடன் இருக்க மாட்டேன் என கூற, அன்னைக்கு கூட நீதானே உன் புருஷனை தீர்த்து கட்டலன்னு சொன்ன, அப்போ நான் தான் பாவம், அப்படியெல்லாம் செய்ய வேணும்னு சொன்னேன் என கூற, அருகில் இருந்த கணவர் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இல்லன்னு நான் சொல்ல கிடையாது, விட்டு போட்டோம். என்னால அப்படி எல்லாம் விட முடியாது, நான் சத்தியமா சொல்றேன். வாழ்க்கை வந்து விடவா போனா கூட இதே போனா கூட பரவாயில்ல. நீ ஆம்பளையா இருந்தா வர, நான் எப்ப வருவேன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நீ அப்பப்ப சொல்ற ஆம்பளடா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பாப்ப நீ அவன் மேல நீ கைய வச்சிட்டா ரெண்டாவது நான் உயிரோட இருக்க மாட்டேன். தெரியும். பரவாயில்ல விட, நீ செத்தா நானும் செத்துருவேன். என் பிள்ளைங்க எங்க போறது? அவங்க எங்கேயான போட்டு, எனக்கு உன் பிள்ளைங்க எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். என் பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சுன்னு உன் பிள்ளைங்க எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். நீ பண்ணிடுற, அவங்க வீட்டாளுங்க என்ன சும்மா விட்டுருவாங்களா? அது பத்தி எனக்கு கவலை. அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிச்சுதான். ஒரு நிமிஷம் அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிச்சுதான். அது பண்ணாதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. இப்ப கீழே வீழ்ந்தேச்சு வந்தாரு, அது அவராதான் வீழ்ந்தாரு, யாரும் எதுவுமே பண்ண கிடையாது. அது கடவுளா பார்த்து எல்லாம் ஒண்ணு நடக்குது. வெயிட் பண்ண இன்னொன்னு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாரு. வந்துச்சு நீ நானு பிளான் போட்டுதான் உன்னை விழ வச்சோன்னு வந்துச்சு பேரு. அதுதான் அன்னைக்கே பிளான் போட்ட மாதிரி பிரவீன் கிட்ட சொல்லி தூக்கணும் இல்ல, அன்னைக்கே அந்த மாதிரி பண்ணிட்டுக்கணும். வேணா அதெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் பாத்தியா, என்ன செருப்பால் அடிக்கணும். அவனை காலி பண்றான்னு சொன்ன இல்லையா, அன்னைக்கே நம்ம பண்ணிருக்கணும்னு சொல்றேன் நானு. இது உண்மையா போய் வண்டியில போகும்போது அடிச்சு தூக்கு, அவனை பண்ணு செய்யின்னு சொல்லிச்சு இல்லையா, அன்னைக்கே வந்து பண்ணிருக்கணும். அதுதான் ஒத்துக்கிறேன்டா. ஆமா பண்ணந்தான். இப்ப நான் என்னன்ட்டேன்னா, என் புருஷனை நான் காப்பாத்தணும். நாளைக்கு பழி என் மேல வந்துரும், அந்த பழி என் மேல வரக்கூடாது. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு உனக்கு உங்க புள்ளிங்க இருக்காங்க, உன் புருஷன் இருக்கான், உன் ஃபேமிலி இருக்கு. நீங்க எல்லாமே நினைக்கிறீங்க. உனக்கு இந்த உங்க அக்கா இருக்காங்க, எனக்கு எங்க அக்கா இருந்தாங்க. எல்லாமே வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி. பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை கணவர் வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டில் மனைவியும் 2 பிள்ளைகளும் மாயமானது தெரிய வந்தது. இது குறித்து அவர் மீண்டும் சூளகிரி காவல் நிலையத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகள் காணவில்லை என புகார் கொடுக்க, உனக்கு இதே வேலையா போச்சு என கூறி போலீசார் பெயரளவிற்கு புகாரை பெற்றதாக கூறப்படுகிறது. இது வேலைக்கு ஆகாது என உணர்ந்த அந்த கணவர் குரலரசனின் சொந்த ஊரான திருப்பத்தூருக்கு சென்று அங்கு குரலரசனின் உறவினர்களிடம் நடந்த அனைத்தையும் தெரிவித்துள்ளார். அப்போது குரலரசனின் குடும்பத்தார் அவரிடம் நடந்ததை எதையும் காட்டிக்கொள்ளாமல் எங்கே இருக்கிறாய் என போனில் கேட்க, தான் சேலம் பேருந்து நிலையத்தில் இருப்பதாக கூறியுள்ளார். உடனே குரலரசனின் உறவினர்களும் ஆசிரியையின் கணவரும் அங்கு சென்றபோது பணம் இல்லாததால் அங்கு ஆசிரியை தனது தாலியை விற்கச் சென்றது தெரிய வந்தது. அப்போது குரலரசனின் உறவினர்கள் குரலரசன், ஆசிரியை மற்றும் அவரது 2 குழந்தைகளை சுற்றி வளைத்து பிடித்தனர். குரலரசனை அவரது உறவினர்கள் சேலத்திலிருந்து அப்படியே அழைத்து சென்றுவிட, கணவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை சூளகிரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளார். பின்னர் 2 பிள்ளைகளும் எங்களுக்கு அப்பாதான் வேண்டும் என கூறி சென்றுவிட, அந்த ஆசிரியை தனக்கு குரலரசன்தான் வேண்டும், வாழ்ந்தால் அவருடன் தான் வாழ்வேன் என கூறி சூளகிரி காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அப்போது குழந்தைகளின் பையிலேயே ஆசிரியையின் செல்போன் இருந்துள்ளது. செல்போனில் உள்ள கேலரியை கணவர் ஓபன் செய்து பார்த்தபோது பேரதிர்ச்சி காத்திருந்துள்ளது. அதாவது மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு குரலரசன் புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்று அங்கு எல்லோரும் சேர்ந்து விதவிதமாக எடுத்துக்கொண்ட போட்டோக்களும்
பின்னர் தனது 6 வயது மகளின் நிர்வாண படங்களும் இருந்துள்ளன. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த தந்தை பெங்களூருவில் உள்ள தனது மாமியாரை அழைத்து நடந்ததை கூறி பின்னர் ஹொசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாராக அளித்தார். அப்போது போலீசார் அந்த சிறுமியிடம் தனியாக விசாரணை மேற்கொண்ட போது தன்னை ஆடையின்றி விதவிதமாக போட்டோ எடுத்ததாகவும் தன்னை குரலரசன் பேட் டச் செய்ததாகவும் இதெல்லாம் தனது தாய் இருக்கும் போதே நடந்ததாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி கூறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் போலீசார் குரலரசன் மற்றும் குழந்தையின் தாய் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர். குரலரசனும் ஆசிரியையும் தலைமறைவாக இருக்கும் நிலையில் கடந்த 17ஆம் தேதி வழக்கு பதிவு செய்த SI ஜூடித் கிருபா வழக்கு பதிவு செய்து விட்டோம் என FIR நகலை மட்டும் கொடுத்துள்ளார். மற்றபடி குற்றவாளிகளை பிடிக்கவோ அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கவோ எந்த ஒரு சிறு முயற்சியையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தேர்தலை காரணம் காட்டி காவல் நிலையத்தில் போலீசாரே இல்லை, எல்லாம் தேர்தல் வேலைக்கு சென்று விட்டார்கள் என்றதும் அவர்களை பிடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் எப்பொழுது சொல்கிறோமோ அப்பொழுது கார் ஏற்பாடு செய்து கொடுங்கள், தேடி பார்க்கிறோம், கிடைத்தால் பிடித்து கைது செய்கிறோம் என அலட்சியமாக அவர்கள் தெரிவிப்பதாகவும் கூறப்படுகிறது. கணவரை விட்டு தகாத உறவில் இருந்த காதலனோடு சென்ற ஆசிரியையால் ஒரு குடும்பமே சீரழிந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா.